குணா. உள்ள வா ருத்ரா. ஐயோ சரி குணா, நீ தூங்கு, நான் அப்புறமா வரேன். இல்ல சொல்லி என்னாச்சு? இல்ல அது சும்மாதான். சரி சரி, கொஞ்சம் கைத்தா, தூக்கி விடுன. என்ன தூக்கி விடுமா? குணா. ஐயோ ஏமா, ஒரு கை தந்து தூக்கி விடதானமா சொன்னேன், அதுக்கு குணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல இல்ல இரு வரேன். குணா என்ன இழுக்கிற, எந்தி. இரு என்ன ருத்ரா அப்படி பாக்குற? இல்ல இல்ல, எப்பவும் பேச வந்தானா படிக்கணும், அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு அதான். அப்படியா, சரி நீ கிளம்பு, எனக்கு தூக்கம் வர, நான் தூங்க போறேன். குணா. என்ன குணா நீ இப்படி கேள்வி எல்லாம் கேட்டா? இல்ல இல்ல, புதுசா இருக்கே அதான் கேட்டேன். இல்ல இனிமே பழகிக்கோ. அது திடீர்னு என்ன? என்னம்மா, நாளைக்கு நீ தானே இந்த வேலையெல்லாம் பார்க்கணும், அதான் இப்பவுமே உனக்கு நான் ட்ரைனிங் தரேன். என்ன குணா புரியல. நீ உண்மையிலே என்ன லவ் பண்றியா என்ன? நான் உன்னை உண்மைதான் லவ் பண்றேன், ஏன் அப்படி கேக்குற? இல்ல கொஞ்சம் சந்தேகம், அதான் கேட்டேன். குணா. இங்க பாரு, எனக்கும் உனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ, சரியா? குணா நீ இப்ப என்ன சொன்ன? இரு ஒரு நிமிஷம், நான் என்ன கிள்ளி பாத்துக்கிறேன். வலிக்குது. குணா அப்படி உண்மைதான் சொன்னியா? அது அப்படி இல்ல ருத்ரா, முன்னாடி ஒன்று எனக்கு பிடிக்காது, ஏன்னா நீ எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை கொஞ்சம் தப்பாக பேசுவ, உன் அக்கா உன் அம்மா அப்புறம் பாட்டி அவங்க கூட சேர்ந்து. அதனால தான் நான் உங்ககிட்ட ரொம்ப வெறுப்பு, எனக்கு பிடிக்கவும் செய்யாது. அப்புறம் நீ என் அம்மா அவன்கிட்ட சொன்னதுக்கப்புறம், என் அம்மா அவன்கிட்ட பேசினதுக்கப்புறம் நீ அம்மா பேச்சை கேட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ கரெக்டாக இருக்கா, எனக்கு பிடிச்சிருக்கு. நீ என் பாட்டி சொல்கிறதையோ இல்லைன்னா உங்கள் அம்மா சொல்கிறதையோ உங்கள் அக்கா சொல்கிறது எதுவுமே நீ காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிற, நீ கரெக்டாக இருக்கா. அதனால எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ஐ லவ் யூ ருத்ரா. அது குணா சாரி, நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு. நான் அது வேணும்னு பண்ணலை. நீயும் இமையாவும் நல்லா பேசுவீங்களா, எனக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் செலசாகவும் இருக்கும், கொஞ்சம் இல்லை உண்மைதான் சொல்கிறேன், பொறாமையும் நல்லா பட்டேன். அது இல்லாமல் பாட்டி பேச்சு நேத்ரா பேச்சு அம்மா பேச்செல்லாம் கேட்டேன். அதனாலே பெரும்பாலும் உங்ககிட்டையும் இமையாக்கிட்டையும் கோமாவும் அது தப்பாக பேசினேன். சாரி, நான் அதை வேணும்னு பண்ணலை. சாரி குணா, சாரி. அப்புறம் உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இப்போ அவங்க பேசுகிறது எதுவுமே நான் காது கொடுத்து கேட்கல. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு நான் கண்ணாலையும் பார்த்தேன், காதாலையும் கேட்டேன். அவங்க வயிற்றுலேயே நான் பிள்ளையா பிறந்து நினைக்கும் போது எனக்கே அசிங்கமாக இருக்குது. சாரி குணா, நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு பேசினதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சாரி. அது மட்டும் இல்லை, எனக்கு ஜானகியத்தை எல்லாத்தையுமே புரிய வச்சாங்க. எது நல்லது எது கெட்டது, எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கக்கூடாது, யார் சொல்கிறது உண்மை, எது நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோமோ நம்ம லைஃப் நல்லாயிருக்கும், எல்லாமே ஜானகியத்தை புரிய வச்சாங்க. அதனால தான் நான் அப்பாவை கூப்பிட்டுட்டு அப்பா கூடயே போயிட்டேன். இப்போ வந்ததுக்கு காரணம் சத்தியமாக சின்னத்தையும் சின்ன மாமா அஞ்சலி மகேஷ் எல்லாரும் வந்திருக்காங்களா, அதுக்காண்டி தான் வந்தேன். இப்போ கூட நான் அப்பாவை வர சொல்லிட்டேன், நான் இப்போ கிளம்பிடுவேன். சரி எதுவுமே பழசு எதுவும் பேச வேண்டாம், சரியா? அதெல்லாம் மறந்துடு. நீ என்ன பண்ண முடியும்? அம்மா சொல்றது பாட்டி சொல்றது நேத்ரா சொல்றது எல்லாம் உண்மை நினைச்ச, அது உன் மேல தப்பு இல்லை. நீ அவங்கள நம்பின அவ்வளோதான், நீ நம்பின அவ்வளோதான். நீ நம்பின அளவுக்கு அவங்க உனக்கு உண்மையா இல்லை, வேற ஒன்றும் இல்லை, அதெல்லாம் விட்டு தரு, சரியா? தேங்க்ஸ் குணா, என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. சரி குணா, அப்பா இப்போ வந்துருவாங்க, நான் அப்பா கூட வீட்டுக்கு கிளம்புறேன். சரி, அது உன் நம்பரை தந்துட்டு போ. என்னது? அப்போ என் நம்பர் உனக்கு தெரியாதா? இல்ல. அப்படியா, சரி, உனக்கு தெரியாமலே இருக்கட்டும் போ. இல்ல உன் நம்பர் எதுக்கு தேவைப்படுன்னு சொல்லிட்டு டிலீட் பண்ணிட்டேன், சாரி. இப்ப நம்பர் தந்துட்டு போ. சாரி ருத்ரா, நம்பர் தந்துட்டு போ. நான் தரமாட்டேன், போ. நீ டிலீட் பண்ணல, போ போ, நான் உனக்கு தரமாட்டேன், நீயே கண்டுபிடிச்சுக்கோ, நான் தரமாட்டேன். ருத்ரா, நம்பர் தந்துட்டு போ. தர முடியாது. இவன் நம்பர் யார்கிட்ட கேட்க? ஐடியா, சாச்சு நான் போனை தூக்கிட வேண்டியதா. வர்மா, சாரி வர்மா, நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன், எதுவாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சாரி, இந்த ஒரு வாட்டி மன்னிங்களேன் ப்ளீஸ். சாரி அண்ணா. உள்ளவா சாச்சனா? அண்ணா, அம்மா உடனே வர சொன்னாங்க. ஏமா என்னாச்சு? அது மாமா வந்திருக்காங்க, அம்மா தான் வர சொன்னாங்க, சீக்கிரம் வாங்க அண்ணா. இங்க வரேன், வா போலாம். சரிங்க அண்ணா. வர்மா அண்ணா இன்னும் பேசலையா? பேசவே இல்லடி, சாரி எல்லாம் கேட்டுட்டேன், பேசவே மாட்டேங்கிறாங்க. சரி அண்ணா கண்டிப்பாக பேசுவாங்க, நீ ஏன் மறைச்ச சொல்லியிருக்கலாம்ல. வீட்டில் பிரச்சனை வேண்டாம்னு நினச்சேன் என்னால், அதான். ஆனால் வர்மா அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. சரி விடு, பேசுவாங்க சரியா? சரி, என்னாச்சு, கீழே எதுவும் பிரச்சனையா? தெரியலையுமையா, ஆனால் மாமா வந்திருக்காங்க, அதான் அம்மா அண்ணாவை கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க, அதான் கூப்பிட வந்தேன். அப்படியா, சரி வா நம்மளும் போவோம். ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா இல்லையாங்க? அவ பேச்ச கேட்டு வந்திருக்கீங்க. என்ன மாப்பிள, அவ சின்ன பிள்ளை, ஏதோ அவ சொல்லிட்டு இருக்கான்னு நீங்களும் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க மாப்பிள. என்ன மாப்பிள?
இந்த வாயை மூடுங்க. உங்களாலதான் என் குடும்பம் நாசமா போச்சு. உங்க ஒருத்தங்களால, உங்களோட சுயநலத்துக்காக என் குடும்பத்தை பழிகளாக்கிட்டீங்கல்ல. என் குடும்பத்துக்கு பிரிச்ச காரணமே அது உங்களால மட்டும்தான். என்னங்க அம்மா பேசிட்டு இருக்கீங்க? அம்மா என்ன பண்ணாங்க? ஏன் அம்மா கிட்ட இந்த சொத்து வாங்கும்போது மட்டும் நல்லா இருந்ததா? இப்போ அவங்களால குடும்பம் பிரிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்களால அவனு குடும்பம் பிரியல. இந்த அவங்க பக்கத்துல நிக்காளே, அவளாலதான் இப்ப நம்ம ரெண்டு பேரும் பிரிய வேண்டியது இருக்கும். அவ தேவையில்லாத உங்கள்கிட்ட சொல்லி தந்திருக்கா. நீங்க அவ பேச்ச கேட்டு வந்து நீங்க தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? எனக்கு சொத்து நான் வாங்கினேனா நீ வாங்கினியா? இங்க பாரு, எனக்கு யார் சொத்தும் தேவையில்லை. நான் உழைச்ச சொத்து இருக்கு, என் அப்பன் சொத்து இருக்கு. வேற யாருக்கு சொத்து எனக்கு தேவையில்லை. இதோ உன் பின்னாடி காலே பணத்தை பிடிச்சது அவளுக்கு கொடு. என்னப்பா ரொம்ப பேசுறீங்க? நானும் உங்க பொண்ணுதான். பாரு, நீ எல்லாம் என் பொண்ணே இல்ல. நீ இந்த ஈஸ்வரிக்கு வேணா பொண்ணாயிரி. எனக்கெல்லாம் இந்த ருத்ரா மட்டும் போதும். வேற எவளும் எனக்கு தேவையில்லை. சி, உன்னை போய் பொண்ணுன்னு பெத்து வச்சிருக்கேன் பாரு. இங்க பாருங்க, உங்களாலதான் இந்த தருதலையா வந்து நிக்கா. இவளையும் தருதலையாக்கிட்டீங்க. நான் பெத்த ஒரே ஒரு ஆம்பளை பையன், அவனையும் தருதலையாக்கி குடிகாரனாவும் பொம்பளை பொறிக்க வாக்கி வச்சிருக்கீங்க. உங்க பண திமிர காட்டி. மாமியாருக்கு நல்ல தேவைதான். ஏய் அபிராமி, வாயை வச்சுட்டு சும்மா இரு. இல்லக்கா, கெட்டி கொடுத்தாங்க, சரி சத்தியம் கொடுத்தாங்கல்ல, அதோட அவங்கள விட வேண்டியதானே. எதுக்காக தேவையில்லாதெல்லாம் இந்த நேத்ரா மனசுல வச்சாங்க சொல்லுங்க? இப்போ அவங்க கொடுத்த சொத்து அவங்களுக்கு வேணும். அதனாலதான் நேத்ரா மனசுல ஆசையை கட்டி இந்த அளவுக்கு இந்த அத்தை கொண்டு வச்சிருக்காங்க. தெரியாம இல்ல அபிராமி, எல்லாம் தெரிஞ்சுதான் நிற்கேன். ஈஸ்வரியா இருக்கட்டும், அத்தையா இருக்கட்டும், சொத்து எங்கேயும் போயிடக்கூடாது. அவங்களே ஆண்டு அனுப்பிக்கணும். சி, இப்போ அதனால தான் இவ்வளோ தூரம் வந்து நிற்காங்க. என்ன சம்மந்தி, நீங்களும் அமைதியா நிற்கீங்க? மாப்பிள்ளை இப்படி பேசிட்டு இருக்காரு, என்ன சம்மந்தி? நாங்க என்னமா பேசணும்? நாங்க என்ன பேசணும் சொல்லுங்க? அவன் குடும்பத்தை இப்படி ரெண்டாக்கி பிரிச்சு வச்சிருக்கீங்களே உங்களாலதான். உங்களை யாருமே எங்க குடும்ப விஷயத்துல தலையிட சொன்னா பொண்ணை கட்டி கொடுத்தா ஒதுங்கணும். தேவையில்லாம அது இதுன்னு சொல்லி எங்க பேத்தி மனசுலயும் தேவையில்லாத ஆசை வளர்த்தி இப்ப அவளை இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. எல்லாம் உங்களாலதான். இப்ப இந்த குடும்பம் பிரிதனா அதுவும் உங்களாலதான். இதுல நாங்க என்ன பேசணும் சொல்லுங்க? என்ன சம்மந்தி, நீங்களும் இப்படி பேசுன எப்படி? அம்மா தாயே போதும், வேண்டாம். எங்க குடும்பத்தை விட்டுருங்க. தெரியாம உங்க குடும்பத்துல சம்மந்தம் பண்ணிட்டேன். எனக்கு தேவைதான், எனக்கு நல்லா தேவைதான். என்னத்த நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்னமா பேசணும்? ஒரு நாள் அது வீட்டுல நல்ல மருமகளா நடந்திருப்ப, இல்ல இந்த பிள்ளைக்கு தான் நல்ல தாயா நடந்திருப்பியா? சும்மா உங்க அம்மா 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 என்ன சொன்னாங்களோ அதை வேத வாக்கு உனக்கு. அம்மா புராணம் பாடல, கடைசி வரைக்கும் நீ உன் அம்மா கூட இரு. பாட்டி, என்ன தேவையில்லாம அப்பா அம்மா பிரிக்க பாக்குறீங்க? யோ, நீ என்ன பாட்டின்னு கூப்பிடாதம்மா. நீ எனக்கு பேத்தியே இல்ல, உனக்கு பாட்டி தான் நிக்காங்களே வள்ளியம்மா, அவங்க தான் உன் பாட்டி. நாங்கெல்லாம் உனக்கு பாட்டியாமா? என்ன பாட்டி ரொம்ப பேசுறீங்க? என்னதா இருந்தாலும் நான் தான் உங்க மூத்த பேத்தி, மறந்துடாதீங்க. பேத்தியா இருந்தம்மா, இப்ப எனக்கு பேத்தி இல்ல. எனக்கு இருக்க ஒரே பேத்தி ருத்ரா மட்டும்தான், வேற யாரும் இல்ல. ஏ ருத்ரா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா? உன் அம்மாவை போய் நீயே பிரிக்கிற. என்ன ருத்ரா இது? இல்ல, உங்களை நான் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன், என் வாழ்க்கை போயிடும். எனக்கு வேற இடத்துல நீங்க மாப்பிள்ள பாக்குறீங்க, அதுவும் அந்த நேத்ரா பாக்குறா. அவ யார் எனக்கு முதல்ல மாப்பிள்ள பாக்க? அத முதல்ல சொல்லுங்க. எனக்கு மாப்பிள்ள பாக்க அவ யாரு? நான் உயிரோட தானே இருக்கேன், இல்ல செத்து போயிட்டேனா? என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் பிள்ளைக்கு மாப்பிள்ள பார்க்க நீங்க யாரு? என் பிள்ளை எப்படி கட்டி கொடுக்கணும், எங்க கட்டி கொடுக்கணும், எப்படி மாப்பிள்ள பார்க்கணும் எனக்கு தெரியும். நீங்களா முதல்ல யாரு? ஐயோ மாப்பிள்ள, நேத்ரா நல்ல பையனை தான் பாத்துருக்கா. அவன் நல்ல பையன், நல்ல போஸ்டிங்ல இருக்கான், கலெக்டரா வேற இருக்கான். என்ன மாப்பிள்ள, அதான் சரி நம்ம தங்கச்சி கிட்ட கொடுத்தா நல்லா இருப்பாளே நினைச்சா. வேற அவ எதுவும் தப்பா நினைச்சு பார்க்கல, அவன் நல்லா இருப்பான்னு தான் நினைச்சா. ஏத்த ருத்ரா குணாவை தான் லவ் பண்றான்னு உங்களுக்கு தெரியும், அவ மனசுல குணா தான் இருக்கான்னு தெரியும். அப்படி இருந்தே நீங்க வேற இடத்துல மாப்பிள்ள பாத்துறீங்களே, எதுக்காக? அது அது இல்ல, ஏற்கனவே நேத்ராக்கு ரவியை கேட்டு தரல, குணாவை எப்படி ருத்ராக்கு தருவீங்க? அதனால தான் வெளியே மாப்பிள்ள பார்த்தோம். ஏன் ஈஸ்வரி, உங்க அண்ணனும் உங்க அண்ணி வந்து என்கிட்ட குணாக்கு ருத்ராவை தாங்கன்னு பேசினாங்க, நான் சம்மதம் சொல்லிட்டேன் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லல? சொல்லு, அது உங்க அம்மாவுக்கு தெரியாது? தெரியாம தான் நீங்க ருத்ராக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பார்த்தீங்க. அது மாப்பிள்ள, அது அப்படி இல்லப்பா. அவங்க நினைச்ச வாழ்க்கை கிடைக்கல, அது எப்படி இவன் நினைச்ச வாழ்க்கை மட்டும் அவளுக்கு கிடைக்கணும்? அந்த ஒரு பொறாம இருக்கு. எனக்கா பொறாம? நீ நல்லா இருக்க நினைச்சேன் பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும் முதல்ல செய். ஏய், நீ என்ன பேசிட்டு இருக்க ருத்ரா? நேத்ரா, இப்பவும் உன்னை எங்களால விட்டு கொடுக்க முடியல. என்னதான் நீ பண்றது எங்களுக்கு பிடிக்கலனாலும் நீ எங்க பேத்தி தான். நான் பேத்திங்கிற முறையில் உன்ட்ட ஒன்னே கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு என்னமா குறை வச்சோம் சொல்லுமா? நீ ஆசைப்பட்டதெல்லாம் உன் அப்பா செய்ய தானே செஞ்சான். சொல்லு, இல்ல எதுவும் செய்யாம இருக்கானா? உனக்கு உங்க பாட்டி வீட்டுல நின்றுதான் படிக்கணும்னு சொன்ன, சரின்னு அவனும் கொண்டு விட்டான். உங்க அம்மாக்கு அந்த வீட்டுல அவங்க இருக்கவே மாட்டாங்க, அவளுக்கு ஃபுல்லா அவங்க அம்மா வீடுதான். சரி, நாங்களும் அமைதியா இருந்தோம். சொத்தை வாங்கும் போது கூட நாங்க வேண்டாம்னு தான் சொன்னோம். ஆனா உங்க அம்மா தான் பிடிவாதமா அந்த சொத்தை வாங்கினாங்க. சரி, நாங்களும் அதுவும் விட்டுட்டோம். ஆனா இப்ப நீ என்னமா வேலை பார்த்துட்டு இருக்க சொல்லுமா? என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? அதெல்லாம் உங்க உரிமை, அதனால நாங்க எதுவும் தடுக்கல. ஆனா நீங்க இப்ப பண்றது இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அந்த பொண்ணை கொண்டுட்டா அந்த இடத்துல போன்னு நினைக்கிறேமா? என்னமா சொல்லு? அப்படி ஒண்ணு உங்க பாட்டி ஆக்கிட்டு இருக்காங்க. எப்படிமா நாங்க இன்னும் அமைதியா இருக்க முடியும்? என்ன சம்மந்தி, ரவிக்கு என்ன குறை? ரவியை கல்யாணம் பண்ணா நேத்ரா நல்லா இருப்பா, மகாராணி மாதிரி வாழலாம். சத்திக்கு அறிவு இருக்கா இல்லையா? அறிவு இருந்தா இந்த மாதிரி வேலை பார்த்துருப்பாங்களா? ஏமா அறிவோட தான் பேசியாமா? அடுத்த புருஷனை போய் ஏன் பேத்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குற? என்னமா பேசிட்டு இருக்க? அது சம்மந்தி இல்ல சம்மந்தி, ரவிக்கு அவங்க அப்பா கட்டாயப்படுத்தா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ரவிக்கு துளி கூட விருப்பம் இல்ல. எப்படி ரவி அவளை வேண்டான்னு டைவர்ஸ் பண்ணிடுவான்? கண்டிப்பா நேத்ராவை கல்யாணம் பண்ணிப்பான். நம்புங்க சம்மந்தி. நீ பாட்டுக்க பாட்டி, நான்
நான் உங்ககிட்ட சொன்னேனா என் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டு இந்த நேத்ராவை நான் கல்யாணம் பண்ணுவேன் உங்ககிட்ட சொன்னேனா பாட்டி? இல்லப்பா, உனக்கு இமையெல்லாம் சரியான ஜோடி இல்லப்பா. நேத்ரா தான் உனக்கு சரியான ஜோடி. பாட்டி சொல்றேன் கேளு. நீ எதுவும் பேசாத, உள்ள போ. பாட்டி பாத்துக்கிறேன், நீ உள்ள போ. பாட்டி பேச்ச கேளு, உள்ள போ. இங்க பாருங்க, தேவையில்லாம ஏதாவது பேசுனீங்க நடக்கிறது வேற, நீங்க நினைக்கிறது எதுவும் எப்பவும் நடக்காது. எனக்கு பொண்டாட்டினா அது இமையா மட்டும்தான், வேற எவளும் இங்க உள்ள வர முடியாது. நான் அப்பவே சொன்னதான், இந்த வீட்டுல யாரும் இருக்க கூடாது. போட்டி நீங்களும் தான். நீங்க உங்க பொண்ணு கூடயே உங்க பேத்தி கூட போய் இருங்க போங்க. என்னமா சமந்தி, உங்க பேரன் சொன்னது நல்லா காதுல விழுந்துச்சா? சொல்லுங்க. அது அது சமந்தி. மாமா, நீங்க என்ன பண்றீங்களோ ஏது பண்றது எனக்கு தெரியாது, அது உங்க குடும்ப விஷயம். ஆனா இனிமே இந்த நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அதை நீங்க தான் பாத்துக்கணும். அவ என் பொண்ணே இல்ல, அவளை பத்தி என் கிட்ட பேச வேண்டாம். ராஜாங்கம், கொஞ்ச நேரம் அமைதியாரு. இங்க பாரு ஈஸ்வரி, இப்ப சொல்றேன், நீ தேவையில்லாம உங்க அம்மா பேச்ச கேட்டு தேவையில்லாத தப்பான முடிவெல்லாம் எடுக்காது. இப்பவும் ஒண்ணு கெட்டு போல. பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு வா, அவளுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். அவ நல்லா இருப்பான். தேவையில்லாம உங்க அம்மா பேச்ச கேட்டு அவ வாழ்க்கையை மறுபடியும் சீரழிக்கிறாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்புறம் உன் இஷ்டம். அப்புறம் ராஜாங்க என்ன பண்ணாலும் நான் எதுவும் பண்ண முடியாது. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? மறுபடியும் அவங்க அதே தான் பண்ணுவாங்க. இங்க பாரு அகிலாண்டேஸ்வரி, ஒரு நேரம் அமைதியாரு. என்ன சொல்ற? சொல்லுமா ஈஸ்வரி, உங்ககிட்ட தான் கேக்குறேன், என்ன சொல்ற? என்னால யாரையும் கல்யாணம் பண்ண முடியாது. எனக்கு யாரும் வேண்டாம். நான் இப்படியே இருந்துட்டு போறேன். எனக்கு எந்த வாழ்க்கையும் வேண்டாம். எத்தனை நாளைக்கு இப்படி இருப்ப? சொல்லுமா, எத்தனை நாளைக்கு? எத்தனை நாளைக்கும் நான் யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன். நான் இப்படியே இருந்துட்டு போறேன். ஏன் பேத்தியாச்சு? அப்படின்னா என் முடிவையும் கேட்டுக்கோ. நீ உன் அம்மா பாட்டி கூட இருந்துக்கோ. அந்த வீட்டு பக்கம் மட்டும் யாரும் வந்துடாதீங்க. அப்புறம் ஈஸ்வரி, இதா உங்க அம்மா சொத்து. என்னங்க? அப்பா அம்மா வாங்க, நம்ம கிளம்பலாம். இனிமே இந்த ஈஸ்வரிக்கு நமக்கும் எந்த சம்மதமும் இல்ல. ருத்ரா வாமா போலாம். அம்மா அப்பா வாங்க. என்னம்மா இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டு போறாரு? சரி சரி, இப்ப கோவமா இருக்காங்க. 2 நாளைக்கு இங்கே இரு, அப்புறம் எல்லாம் சரியாயிடும். அது இங்க இருக்கணுமா? எதுக்கு? எங்க குடும்பத்தையும் ரெண்டாக்கவா? ரவி, என்ன பேசிட்டு இருக்க? அவன் அத்தை. பாருங்க பாட்டி, இங்க யாரும் இருக்க கூடாது. உங்களுக்கும் உங்க பேத்தி உங்க பொண்ணு கூட தான் இருக்கணும்னா தாராளமா போங்க. இங்க யாரும் கட்டாயப்படுத்தி உங்க இருக்க வச்ச மாட்டாங்க. அம்மா சித்தி உங்ககிட்ட சொல்றதான், இங்க யாருமே இருக்க கூடாது. அப்புறம் ரவி யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். என்ன ரவி, ரொம்ப பேசிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட பேசல. ஆமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உள்ள போறேன். சரியா? என்னம்மா இப்படி சொல்லிட்டு போறான் ரவி? அம்மா, நமக்கு என்ன வீடா இல்ல? இங்க இருந்து கெஞ்சிட்டு இருக்கணும். இந்த வீட்டுல கௌரவமா என்ன கூட்டிட்டு வருவாங்கம்மா. அந்த காலம் சீக்கிரம் வரும். இப்ப வாங்க நம்ம போலாம். சரிம்மா, நேத்ரா சொன்ன மாதிரி நாங்க அங்கேயே போறோம். நாங்களும் யார் காலில் விழுந்து இங்க இருக்க வேண்டாம். வேண்டாம்மா, நாங்க அந்த வீட்டுக்கே போறோம். சரிம்மா, பார்த்து போங்க. நான் அப்பப்போ வந்து பார்க்குறேன். சரிங்கம்மா. என் பேரனே எங்களுக்கு எதிராக திருப்பிட்டீங்கல்ல, அந்த சந்தோஷத்துல தான் நிற்கீங்க. அத்தை, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன், ரவிக்கு தெரியாத வரைக்கும் தான் அவன் அமைதியாக இருப்பான். தெரிஞ்சானா அப்புறம் நீங்கள் கூட இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு. ரவிக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே நீங்கள் கூட இந்த வீட்டில் இருக்கிறது சந்தேகம் தான். அதனால் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டிங்கன்னா நல்லது. அப்புறம் ஈஸ்வரி நேத்ரா நிலமை தான் உங்களுக்கும். என்ன மிரட்டுறியா? நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க. வாக்கா, அத்திட்ட பேசினாலாம் ஒன்றுக்கும் வேலைக்காகாது. எது நடக்கணுமோ அது நடக்கும். வாங்க நம்ம போகலாம். நமக்கு எதுக்கு இந்த வம்பு? நம்ம எது பேசினாலும் நம்ம மிரட்டுறோம், ஆணவத்தில் ஆடுறோம், சந்தோஷத்தில் இருக்கோன்னு சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் தேவையில்லாத பேச்சு. வாக்க நம்ம போவோம். அதுவும் சரிதான் அபிராமி, வா நம்ம போவோம். போங்கடி போங்க. என் பேத்தியவா வீட்டை விட்டு அனுப்புனீங்க? என் பேத்தியை நீங்களே ஆரத்திடு இந்த வீட்டில் மூத்த மருமகளை நீங்கள் தாண்டி கூட்டிகிட்டு வருவீங்க. கூட்டிகிட்டு வர வைப்பேன் இந்த வள்ளியம்மா. வருமா வருமா, சாரி வருமா, பேசு வருமா, கஷ்டமா இருக்கு வருமா. எனக்கு யார்கிட்டயும் பேச விருப்பம் இல்லை. அவங்க உங்க வேலையை போய் பாருங்க. வருமா சாரி, நான் என்ன அப்படி பண்ண மாட்டேன். சாரி வருமா, நான் எதனால மறைச்சேன் அதை பார்த்தல, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு. அதான் வேணாம்னு நினச்சேன். சாரி, ஆனால் இந்த மாதிரி மறைக்க மாட்டேன். இனிமே உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். சாரி வருமா. இனிமே மறைச்சா என்ன, மறைக்கல என்ன? எனக்கு வேலை இருக்கு, வேலை இருந்தா போய் பார்ப்போம். வருமா சாரி, நான் இனி இப்படி பண்ண மாட்டேன். சாரி வருமா, பேசு வருமா. உங்களுக்கு நான் எதுவும் காஃபி எடுத்துட்டு வரவா? எனக்கு காஃபி போட்டு தர எங்க அம்மா இருக்காங்க. உங்க வேலையை போய் பாருங்க, போங்க. முட்டை ரொம்ப ஓவரத்தம் பண்றாங்க. இப்படிலாம் கெஞ்சினா வேலைக்கு ஆகாது இமையா. வேற வழியே இல்லை. ஐயோ வருமா, ரொம்ப தான். வேற வழியே இல்லை. இமையா, தைரியத்தை வள வச்சுட்டு கொடுத்துரு.
இம்சா